இப்போ அடுத்தது சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டடாக பார்ப்போம். இப்போ இங்கே ஆவரேஜ் ப்ராஃபிட் முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் லாஸ் இருக்குது. ப்ராக்கெட்டில் போட்டால் லாஸ்மா மைனஸ் போட மாட்டாங்க அக்கௌண்ட்ஸில். ஸோ அதை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு மீதி 3 வருஷம் ப்ராஃபிட் ஆட் பண்ணி டிவைடட் பை 4 போட்டால் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது. நார்மல் ப்ராஃபிட்க்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. இன்ட்டு நார்மல் ரிட்டர்ன் போட்டால் நார்மல் ப்ராஃபிட். இப்போ ஆவரேஜையும் நார்மலையும் மைனஸ் பண்ணால் சூப்பர் ப்ராஃபிட். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கீழே 3 இயர்ஸ் பர்ச்சேஸ். ஸோ இன்ட்டு 3 பண்ணால் குட்வில். இப்போ அதே மாதிரி தான் இந்த சம்பவம் 3 வருஷம் ப்ராஃபிட் கொடுக்குறானா ஆட் பண்ணி டிவைடட் பை 3 போட்டு, ஆனால் ஃபேர் ரெமுனரேஷன் இருக்குது. அப்போ அதை மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். நார்மல் ப்ராஃபிட்க்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரிட்டர்னும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நார்மல் ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ ஆவரேஜ் நார்மல் மைனஸ் பண்ணால் சூப்பர் ப்ராஃபிட். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் அவனே கொடுத்துருக்கான். டேக் 8 இயர்ஸ் as பர்ச்சேஸ். ஸோ இன்ட்டு 8 போட்டால் குட்வில் வில் பி 1,56,800. இப்போ இந்த சம்மில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இப்போ இங்கே ஒரு வருஷம் லாஸா, ஸோ 3 வருஷம் ப்ராஃபிட் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் லாஸ் டிவைடட் பை 4 போட்டால் ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ இங்கேயும் ரெமுனரேஷன் இருக்குது, மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட்க்கு கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் ரிட்டர்ன் வந்து 2 கொடுத்துருக்காங்க, 8 2. அப்போ சேர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ 10%. ஸோ நார்மல் ப்ராஃபிட் வில் பி 15,000. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் சூப்பர் ப்ராஃபிட். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் 3 கொடுத்துருக்காங்களா, ஸோ இன்ட்டு 3 பண்ணால் குட்வில் வில் பி 98,850. இப்போ அடுத்த மெத்தட் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். இது எப்படி போடணுன்னா, இப்போ ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க, அதுக்கு வெயிட்ஸ் இருக்கும். வெயிட்ஸ் கொடுக்கலனாலும் இட் வில் பி 1 2 3 4 5 அப்படி தான் போகும். ஸோ ஒவ்வொரு ப்ராஃபிட்டையும் அதோட வெயிட்டோட மல்டிப்ளை பண்ணுங்கள், டோட்டல் போடுங்க. அந்த டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட்டை எடுத்துக்கோங்க. டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் பண்ணக்கூடாது. நம்பர் ஆஃப் டோட்டல் வெயிட்ஸ் எவ்வளோ 15. அப்போ வெயிட்டட் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோட மல்டிப்ளை பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் சம்மில் எவ்வளோ கொடுத்துருக்கான் 3 இயர்ஸ். ஸோ இன்ட்டு 3 பண்ணால் குட்வில் வில் பி 69,600. இப்போ இதே இன்னொரு சம்மும் அதே தான். இப்போ 4 வருஷம் ப்ராஃபிட் இருக்குது. இப்போ இதில் வெயிட்ஸ் மென்ஷன் பண்ணல. அப்போ 1 2 3 4 தான் வரும். மல்டிப்ளை பண்ணுங்கள், டோட்டல் போடுங்க. டிவைடட் பை நம்பர் ஆஃப் வெயிட்ஸ் போட்டால் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ மேலே வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் 3 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்டு 3 பண்ணால் குட்வில். சூப்பர் ப்ராஃபிட்லேயே இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய சம்ஸ்லாம் இருக்குது. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சம்லேயும் பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்கான். 5 வருஷம் ப்ராஃபிட் இருக்குது, ஆட் பண்ணி டிவைடட் பை 5 பண்ணால் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது. பட் ரெமுனரேஷன் கொடுத்துருக்கானா, அதையும் மைனஸ் பண்ணிக்கிட்டா அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நார்மல் ப்ராஃபிட்க்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இல்லை, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அசட் எல்லாம் எடுத்துக்கிறேன். அதில் லேண்ட் மிஷினரி ஃபர்னிச்சருக்கு மட்டும் கீழே ரீவேல்யூவேஷன் கொடுத்துருக்கான். அப்போ அதை தான் எடுத்துக்கணும். ஸ்டாக்கு கேஷுக்கு நீங்கள் பேலன்ஸ் ஷீட் வேல்யூ எடுத்துக்கோங்க. இப்போ டோட்டல் போட்டால் டோட்டல் அசெட் வருது. லயபிலிட்டி என்னென்ன இருக்குது பாருங்கள், கேபிட்டல் தவிர்த்து கிரெடிட்டார்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் மைனஸ் பண்ணிக்கிட்டா கேபிட்டல் எம்ப்ளாய்ட். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 10% கொடுத்துருக்கானா, அப்போ நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிப்பீங்க. ஆவரேஜ் மைனஸ் நார்மல் சூப்பர் ப்ராஃபிட். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் 3. அப்போ குட்வில் வில் பி 38,700.